வாழை மீனுக்கு விலங்கு மீனுக்கு கல்யாணம் அந்த தென்னா துணி கூட்டம் எல்லாம் ஊர்கோடும் அந்த நடுக்கடலில் நடக்குதையா திருமணம் அந்த அசுர பொடி ஆளுக்கெல்லாம் கும்மாடும் வாழை மீனுக்கு விலங்கு மீனுக்கு கல்யாணம் அந்த தென்னா துணி கூட்டம் எல்லாம் ஊர்கோடும். Children love rhymes. Rhymes help them develop strong language and speaking skills. When a school is equipped with a piano and a skilled teacher, the entire teaching staff benefits. Music elevates the educational environment. I personally enhance the learning experience by enriching some rhymes with rhythmic body movements. First, allow the children to enjoy the melody and the sweetness of the rhyme. Only later, perhaps the next day, should we introduce the corresponding actions and movements. 1, 2, 3, 4, 5. Once I caught a fish alive. 6, 7, 8, 9, 10. Then I let it go again. Why did you let it go? Because it bit my finger so. Which finger did it bite? This little finger on the right. We can manipulate this rhyme to teach the names of fingers. All of you sing along. 1, 2, 3, 4, 5. Once I caught a fish alive. 6, 7, 8, 9, 10. Then I let it go again. Why did you let it go? Because it bit my finger so. Which finger did it bite? This little finger on my right. என்ன இன்ட்ரெஸ்டிங்கா தெரியுமா கிளாஸ்? நான் இன்னொரு டீச்சர் தான் இருப்பேன். அது பிரைமரி டீச்சர் தான். One is thumb, katte viral. 2 is index finger, alkatti viral. 3 is middle finger, nada viral. 4 is ring finger, modira viral. 5 is little finger, sunda viral. நான் பாவனாசம் ரெண்டு பாவனாசம் இருக்கு. ஒன்று தஞ்சாவூர்ல ஒரு பாவனாசம், திருநெல்வேலி பாவனாசம், தாம்பரண்டி முதல்ல பாவனாசம் தாம்பரண்டி. அதுல குளத்தட்டி மீன் இருக்கும். இப்ப இல்ல, அப்ப இருக்கும். மீன் பிடிச்சா அரெஸ்ட் பண்றாங்க. அங்க மீன் பிடிக்கக்கூடாது. நாங்கள் சாப்பிடலாம் கொண்டு போவோம். பாறையிலேயே கழுவிட்டு பாறை உட்காந்து சாப்பிட காலை தொங்கட்டுவோம். காலை வந்து வேற டீ கடிக்கும். சிலர் பூச்சி எடுத்துருவோம். நாங்கள் போடுவோம். நல்லா அழுக்கு எடுத்துருப்பேன். அதை பிடிக்கணும்னா என்ன செய்யணும்? இப்படி போய் பிடிச்சா நழுவிட்டு போயிடும். எப்படி பிடிக்கணும்? துறக்கணும் பிடிக்கணும். எப்படி பிடிக்கணும்? துறக்கணும் பிடிக்கணும். அதெல்லாம் நழுவிட்டு போயிடும். அப்படி வேணும். அது வந்து பிடிச்சா அவனையும் அது முடியாது. 1, 2, 3, 4, 5. I catch the fishes all alive. இந்த பாட்டு கேட்டீங்களா? கையால் எப்படி ஆன மீன்? 1, 2, 3, 4, 5. I catch the fishes all alive. 6, 7, 8, 9, 10. Now I have let them go again. Hey, why did you let them go? Because it bit my finger so. Which finger did it bite? This little finger, auntie. இதை என்ன செய்யணும்? ஒரு பிள்ளை அது மாதிரி இன்னொரு பிள்ளை அழக்கூடாது. அவன் வேற மாதிரி ஆகணும். ஃபிங்கர் கூட சொல்லி போறேன். இப்ப லிட்டில் ஃபிங்கர் ஆன் மை லெஃப்ட் முடிஞ்சிடுது. அடுத்தது லிட்டில் ஃபிங்கர் ஆன் மை லெஃப்ட் சொல்லக்கூடாது. Give more children the chance to sing, to act, to shine. Let each child raise a different finger. Let each child cry in a different way. You will be surprised to know how talented our children are. When children cry in different ways, the whole class will laugh. That is a heaven for the teacher and taught. நான் என்ன சொல்றேன்? சிங்கர் சொல்லி கொடுக்க போறேன். அழுது நடிப்பு வெவ்வேறு மாதிரி ஆடணும். சின்ன பிள்ளை பண்ணுங்க, ஜாலியா இருக்கும். நீங்க இப்படி பண்ணி பாருங்க.
பிரைமரி விட்டு வேற போக மாட்டோம். நான் சொல்ல முன்னாடி உங்களுக்கு தெரியும், நான் சொன்னேன், நான் ஸ்கூல்ல ஆரம்பிச்சா எல்லாரும் சொல்லிட்டு இருக்கேன், பிரைமரி டீச்சர் தான் மேக்ஸிமம் சார், +2 டீச்சருக்கு அவருக்கு வரைக்க சார். காரணம் என்னன்னா டிவிஷன் சொல்லி கொடுக்க கூட நாக்கு தள்ளு இருக்கு இல்லையா? யாரெல்லாம் பிரைமரி டீச்சர்ஸ்? உங்க தான் மழை சாரி, நான் சாரி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான். நான் ஸ்கூல் ஆரம்பிச்சேன். ஆனா அவர் ஸ்கூல்ல இருந்தாங்க பொம்பளை ஆம்பளை தள்ளி விட்டாங்க, இவர் தள்ளிக்கு வரல. நாங்க யார் சொல்லி விட்டோம், நாங்க நியூட்டன் லா கொண்டு ஆணை சொல்லி விட்டோம், பொண்ணு சொல்லி என்ன சரி சரி கோப்படைங்க எல்லாருக்கும் ஒரே சாலை. பிரைமரில இருந்து 12 ஒரே சாலை கட்டாயம். நான் அப்படிதான் இருப்பேன். ஏன்னா கீழே ஸ்டூடெண்ட்னா கஷ்டம். I have taught students from UKG to +2 across all Indian syllabi. My greatest challenge lay in teaching the lower classes. The younger the learner, the tougher the teaching demands. With early learners, every concept must be broken down to simpler form. Every word must be chosen to suit their age. Examples must be concrete, not abstract. To meet this challenge, I often turn to rhythmic methods. Using song, beat, dramatic action to make learning joyful and memorable. It's not just teaching. It's laying the foundation for lifelong learning. பாறையிலே உட்கார்ந்து தண்ணிக்குள்ளே காலை வைத்து தயிர் சாதம் உண்டிடுவோமே, சேர்ந்து தயிர் சாதம் உண்டிடுவோமே. பாறையிலே உட்கார்ந்து தண்ணிக்குள்ளே காலை வைத்து தயிர் சாதம் உண்டிடுவோமே, சேர்ந்து தயிர் சாதம் உண்டிடுவோமே. அலை சுற்றி சுற்றி வந்து விரலை கடிக்கும் மீன்களுக்கு சாதம் போட்டு மகிழ்ந்திருப்போமே, மீன்களுக்கு சாதம் போட்டு மகிழ்ந்திருப்போமே. அலை சுற்றி சுற்றி வந்து விரலை கடிக்கும் மீன்களுக்கு சாதம் போட்டு மகிழ்ந்திருப்போமே, மீன்களுக்கு சாதம் போட்டு மகிழ்ந்திருப்போமே.